வணக்கம். அன்னாரி வலயத்தில் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளை குவித்து மனோஜ் பாண்டியன் மிகுந்த உற்சாகமடைந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் கவனம் ஈர்த்த நிகழ்வு. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசியல் களம் பரபரப்பாக இயங்கி வருகிறது. அந்த வகையில் தற்போது அனைத்து கட்சிகளும் தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்தில் களமிறங்கிவிட்டனர். இதற்கிடையே தேர்தல் காலம் என்பதால் பல்வேறு கட்சி நிர்வாகிகள் மாற்றுக் கட்சியில் இணைந்து வருகின்றனர். பொதுவாக தேர்தல் நேரங்களில் இதுபோன்று ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு தாவுவது வழக்கமான ஒன்றுதான். ஆனால் இந்த முறை அதிமுகவின் மிக முக்கிய புள்ளிகள் பலரே தொடர்ந்து தங்களை திமுகவில் இணைத்து வருகின்றனர். இது அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதாவது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பிக்கள், தற்போதைய எம்எல்ஏக்கள் என முக்கிய புள்ளிகளே திமுகவில் தங்களை இணைத்து வருவது அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. அதாவது அதிமுக பாஜகவோடு கூட்டணி அமைத்ததை அதிமுகவின் சில முக்கிய தலைவர்களே விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே அதிமுகவிலிருந்து விலகி அவர்கள் திமுகவில் இணைந்து வருகின்றனர். அந்த வகையில் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா, முன்னாள் அதிமுக எம்பி மைத்ரேயன், முன்னாள் அதிமுக எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன், மருது அழகுராஜ் உள்ளிட்ட அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் தற்போது திமுகவில் இணைந்துவிட்டனர். இதற்கிடையே மேலும் அதிமுகவின் மிக முக்கிய புள்ளிகள் பலரும் திமுகவில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இப்படிப்பட்ட நிலையில்தான் நேற்றைய தினம் சென்னை அன்னாரி வலயத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்ததோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை மிகுந்த உற்சாகப்படுத்தியுள்ளது. அதாவது அதிமுக எம்எல்ஏவாக இருந்தவரும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான மனோஜ் பாண்டியன் அவர்கள் சமீபத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைந்தார். இந்த நிலையில் நேற்று அவரது ஏற்பாட்டில் ஓபிஎஸ் ஆதரவாளர்களாக இருந்த 70க்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள் திமுகவில் இணைந்தனர். முக்கியமாக விருதுநகர் மாவட்ட செயலாளராக இருந்த எஸ் கதிரவன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் திமுகவில் இணைந்துள்ளனர். முன்னதாக அண்மையில் திமுகவில் இணைந்த மருது அழகுராஜ் அவர்கள் கடந்த வாரம் 100க்கும் மேற்பட்ட அதிமுக மற்றும் ஓபிஎஸ் அணிகளைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளை அண்ணா அறிவாலயத்திற்கு அழைத்து வந்து திமுகவில் இணைத்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் மனோஜ் பாண்டியன் அவர்களும் தனது பங்கிற்கு அதிமுக மற்றும் ஓபிஎஸ் ஆதரவாளர்களை 70க்கும் மேற்பட்டோரை நேற்றைய தினம் அண்ணா அறிவாலயத்திற்கு அழைத்து வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைத்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இதன் மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே அதிமுகவிலிருந்து பெரிய புள்ளிகள் முதல் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் வரை தொடர்ந்து பலரும் திமுகவில் இணைந்து வருவதால் தொகுதி வாரியாக தேர்தல் சமயங்களில் வேலை பார்ப்பதற்கு நிர்வாகிகள் போதிய அளவில் இல்லாமல் அதிமுகவினர் திண்டாடி வருகின்றனர். தேர்தல் நேரத்தில் தொடர்ந்து அதிமுக மற்றும் ஓபிஎஸ் கூடாரங்களை காலி செய்து வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.